उकारान्तः स्त्रीलिङ्गः धेनुशब्दः एकवचनं द्विवचनं बहुवचनं प्रथमा विभक्तिः धेनुः धेनु धेनवः संबोधन प्रथमा विभक्तिः खेधेनो खेधेनु खेधेनवः द्वितीया विभक्तिः धेनुं धेनु धेनुः तृतीया विभक्तिः धेन्वा धेनुभ्यां धेनुभिः चतुर्थी विभक्तिः धेन्वै धेनवे धेनुभ्यां धेनुभ्यः पंचमी विभक्तिः धेन्वाः धेनोः धेनुभ्यां धेनुभ्यः षष्ठी विभक्तिः धेन्वाः धेनोः धेन्वोः धेनूनां सप्तमी विभक्तिः धेन्वां धेनौ धेन्वोः धेनुषु एवं तनु इषु रज्जु चंचु प्रभृतायाः நான் இப்ப வாசிச்ச இந்த ஃபார்மட் பிடிச்சதா உங்களுக்கு? ஓ இதே பிடிச்சது. வாசிச்சீங்கன்னா கரெக்டா வந்துரும். புரியுறதா? இங்க வந்து தெரியாத மாதிரி ஒரு லெட்டர் இந்த இடத்துல நான் ரவுண்ட் பண்றது உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே வந்து இப்பு இப்பு புரியுறதா? இது பி ப பி இது இப்பு இது இப்பு. சரியா? ஓகே ஓகே. முதல்ல ரகுநாத் சதுர்த்தி பஞ்சமி எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு வருது ஏன் ஜி? அது எல்லாமே நம்ம வாசிச்ச உடனே உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? ஓகே வெரி குட். அடையன் வாசிக்கிறேன். ஸ்ரீ குருபியோ நமஹ. உகாராந்தः ஸ்ரீலிங்கः धेनुशब्दः एकवचनं द्विवचनं बहुवचनं प्रथमा विभक्तिः धेनुः धेनु धेनवः संबोधन प्रथमा विभक्तिः खेदेनो खेदेनु खेदेनवः द्वितीया विभक्तिः धेनुं धेनु धेनुः तृतीया विभक्तिः धेन्वा धेनुभ्यां धेनुभिः चतुर्थी विभक्तिः धेन्वै धेन्वो धेनुभ्यां धेनुभ्यः. சுவாமி இதுல இந்த சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனத்துல நீங்க வாசிக்கும் போது தேன்வை தேன்வே தேனவேன்னு இருக்கு. தேனவோன்னு வாசிச்ச மாதிரி எனக்கு தோணுது. ஆமா கரெக்ட். நான் தப்பா தான் வாசிச்சேன். அடியே திரும்பி வாசி. चतुर्थी विभक्तिः धेन्वै धेनवे धेनुभ्यां धेनुभ्यः पंचमी विभक्तिः धेन्वाः धेन्वोः धेनुभ्यां धेनुभ्यः. சுவாமி இந்த இடத்துல தேன்வாக தேன்வோஹோன்னு இல்ல பாருங்க, தேனோஹோ. கரெக்ட் கரெக்ட். சரியா? புரியுது புரியுது. அந்த பஞ்சமி திரும்பி ஒரு தடவை வாசி பண்ணா. ஓகே. पंचमी विभक्तिः धेन्वाः धेनोः धेनुभ्यां धेनुभ्यः. षष्ठी विभक्तिः धेन्वाः धेनोः धेन्वोः धेनूनां. षष्ठी विभक्ति सप्तमी विभक्तिः धेन्वां धेन्वां धेन्वै धेन्वो
சரி சரி தேனவ். தேன்வாம் தேன்வயு தேன்வாம் தேனவ் சொல்லுங்க. தேன்வாம் தேனௌ தேன்வோஹோ தேனுஷோம் வெரி குட். ஏவம் ஏவம் தனு ம் இஷும் ம் சஜ்ஜும் ரஜ்ஜு ரஜ்ஜு சரி ரஜ்ஜும் ம் சஞ்சு சந்துவது ச இன்சு சஞ்சு ச இன் துவா சு சு சஞ்சு என்ன அர்த்தம் சுவாமி? அதுக்கு அர்த்தம் ரஜ்ஜு சஞ்சுனா என்ன அர்த்தம்? சஞ்சு அப்படின்னா இந்த கிளியினுடைய மூக்கு பார்த்திருக்கீங்களா இல்லையா? ஆமா. அந்த கிளியினுடைய மூக்குக்கு சஞ்சுன்னு பேரு. சரியா? ஓகே. அந்த எழுத்து மட்டும் அப்புறம் தனியா எழுதி காமிங்கோ. இது எனக்கு புரியவே இல்லை. ஒண்ணு இல்லம்மா, அது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் சா. ஓகேவா? ஓகே ஓகே. ரெண்டாவது லெட்டர் இஞ்சு. நம்ம இப்போ இஞ்சோட பாதி. அடுத்த லெட்டர் சா. புரியுறதா? அந்த சாக்குக்கு ஊ மாத்திரா வருது. இப்ப இதே லெட்டரை உங்களுக்கு அந்த குரூப்ல நான் இப்ப போஸ்ட் பண்றேன் பாருங்களேன். ரொம்ப கிளியரா புரியும் பாருங்களேன். ஒரே ஒரு நிமிஷம். இல்ல அது வந்து கூட்டெழுத்து இன்ச்சு. அதேதான் சுவாமி. குரூப்ல வந்திருக்கு சஞ்சு. வந்துருச்சு. சரியா? சஞ்சு புரிஞ்சுட்டா? வெரி குட் வெரி குட். நல்லா வாட்சிங்க சுவாமி. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சுவாமி. ரஜ்ஜு அதுக்கு அடுத்து வந்த வார்த்தை இன்னொன்று இருக்கு. ஆமா. பிரபுதயஹ. பிரபுதயஹ என்ன அர்த்தம் அது? அதாவது பிரபுதயஹ அப்படின்னா இன்னும் சில அப்படின்னு அர்த்தம். இது போன்றவை. புரியுறதா? ஓகே ஓகே. பிரபு பிரபுதயஹ பிரபுதயஹ பிரபுதயஹ. சரியா? பிரபுதயஹ. ஆமா. ஓகேவா? ஓகே. சரி. ரகுநாத் சுவாமி நன்னா வாட்சிங்கோ. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிராக்டிஸ் வந்தா நன்னா வாட்சிங்கோ. இப்போ உங்களுக்கு 2-3 இடத்துல ஒரு தடுமாற்றம் வந்தது தெரியுமா? ஆமா. அது எதனாலன்னா நான் அந்த புக்கை மாத்தும் போது அந்த ஃபாண்ட் மாறிட்டு. புரியுறதா? அந்த ஃபாண்ட் மாறும்போது நமக்கு ஆப்வியஸ்லி என்ன ஆகும்னா இந்த எழுத்துக்கள் எல்லாம் டக்குன்னு பிடிபடாது. என்னடா இது, அதுல வேற மாதிரி பாக்குறோமே, இது வேற மாதிரி இருக்கே, அதுல ரொம்ப கிளாரிட்டியோட இருக்கும், இது ரொம்ப டல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேக்டர். புரியுறதா? மற்றபடி நீங்க எக்ஸலண்டா வாசிங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். அடுத்து ஸ்ரீனிவாசன் சுவாமி வாசிங்கோ சுவாமி. ஓகே. உகாராந்தஹ இது கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க சுவாமி. ஒன்றும் தெரியல எனக்கு. ஸ்ரீலிங்கஹ தேனு. அடுத்த என்ன வார்த்தை சுவாமி? சப்தஹ. ஓகே. சப்தஹ. இது வந்து பிரதமா விபக்திஹி. ஆமா. தேனுஹு தேனு எல்லாமே எடுத்துட்டோம். சாரி. ஓகே. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். ஆமா, நான் மியூட் பண்ணிடுறேன். எல்லாரும் மியூட் பண்ணிடுறேன். சரியா? இப்போ தேனவஹ. வெரி குட். தேனுஹு தேனு தேனவஹ. வெரி குட் வெரி குட். संबोधन प्रथमा विभक्तिः. हे हे देनो हे देनु देनु हे தேனவஹ. கரெக்ட். அடுத்து வந்து द्वितीया विभक्तिः. தேனும் 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 தேனு தேனூஹு. ஆமா, தேனூஹு. அடுத்து तृतीया विभक्तिः. சுவாமி கொஞ்சம் ஜூம் பண்ணுங்களேன், எனக்கு கண்ணு தெரியல. ஒண்ணு இல்ல, ஒரே நிமிஷம் இருங்கோ. தெரியுறதா? தெரியுது. இது என்ன? இது தேன் வா இது தேன் வா. அது மேல கோடு மிஸ்ஸிங். ஓகே. தேன் வா. அப்புறம் வந்து இது தேனுபியாம். கரெக்ட். தேனுபியாம். அப்புறம் தேனுபிஹி. ஆமா.
அப்புறம் சதுர்த்தி விபக்திஹி, ம் அப்புறம் வந்து இது வந்து தேன் வாய், ம் தேன் தேன தே ஒன் செகண்ட் சுவாமி, தேனவே, கரெக்ட். தேன்வை தேனவே, தேனவே தேனவை, தேனவே, அப்புறம் தேனுபியாம், தேனுபியாம் தேனுபியாக, தேனுபியாக, ஆமா. அப்புறம் பஞ்சமி விபக்திஹி, ம் தேன்வாஹ, ம் அப்புறம் தேன் தேனோஹோ, ம் அப்புறம் தேன் தேனுபியாம், கரெக்ட் அடுத்து தேனுபியக கரெக்ட். பஞ்சமி, அப்புறம் சஷ்டி விபக்திஹி, தேன்வாஹ, ம் அப்புறம் தேனோஹோ, கரெக்ட். அப்புறம் தேன் தேன் தேனோஹோ, ம் அப்புறம் தேனுனாம், 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 ஆமா. தேனுனாம். சுவாமி கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்களேன், ஒரே ஸ்க்ரால் டவுன். தெரியறதா? சரியாது சுவாமி. ஆ சஷ்டிக்கு அப்புறம் இது வந்து சப்தமி, சப்தமி விபக்திஹி, ஆமா இல்ல இது தேன்வாம். ஆமா தேன்வாம். இது பிரிண்டிங் சரியில்லை சுவாமி, புக் பிரிண்டிங் சரியில்லை. தேன்வாம் 100 வருஷத்து புஸ்தகம் சுவாமி இது. ஓ மை காட். ஓகே. இத வந்து திருப்பி வாலாம் வந்து அது அந்த புஸ்தகத்தோடயே போயிட போறதுன்னு சொல்லிட்டு திருப்பி அதை ரீகலெக்ட் பண்ணி அதை பிடிஎஃப் ரெடி பண்ணிருக்கா. ஓகே ஓகே ஓகே. ஆமா இது இது வந்து தேன் வாம்ன்றது திரா மாதிரி இருக்கு, இன்னுக்கு அப்புறம் திரா மாதிரி இருக்காது. புரியுது புரியுது. அது கஷ்டமா இருக்கு. ஓகே, அடுத்து வந்து தேனை, அப்புறம் இல்ல தேனவ், சாரி தேனவ். ஹலோ சுவாமி கேக்குறதா? ஹலோ கேக்குறது ஜி. இல்ல அவர் மியூட்ல போயிட்டார். சார் மியூட்ல போயிட்டார். சார் மியூட்ல போயிட்டார். ஓகே சாமி. அது தேனவ் தான் அது. இல்ல அது தேனவ் தான். நான் அவர் சார் வரதுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சுவாமி வரதுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் மியூட்ல போயிட்டாரு, இல்ல டிஸ்கனெக்ட் ஆயிட்டாருன்னு தெரியல. மியூட்ல இருக்கார். சரி, ஏதாவது கால் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் பேசுறது கேக்குறதா இப்போ? கேக்குறது சுவாமி. ஓகே, இது எங்காத்துல நெட் சரியா ஒர்க் பண்ணல. அது அவர் அந்த ஆக்ட்ல இருந்து ஒருத்தர் போன் பண்ணியிருந்தார், ஏசிடில இருந்து. இப்போ கடைசி அந்த சப்தமி வாசிங்க சுவாமி. சப்தமி தான் வாசிச்சுட்டு இருந்தேன். தேன்வாம், தேனவ், ஆமா, அப்புறம் தேன் தேன் தேன்வோஹோ, ஆமா தேன்வோஹோ, தேனோஹோ, அப்புறம் தேனுஷு. கரெக்ட், தேனுஷு, தேனுஷு. ஆமா. அடுத்து ஏவம், ம் தன் தன் தனு தனு, தனு, இஷு, இஷு, ரஜ்ஜு, ரஜ்ஜு, சஞ்சு, சஞ்சு. ஆமா. அடுத்து பிரபு தயஹ, பிரபு தயஹ, பிரபு தயஹ, பிரபு தயஹ. ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். நன்னா வாசிங்க பத்லார். கொஞ்சம் ஃபாஸ்டா வாசிக்க ஆரம்பிக்கணும். நன்னா வாசிக்க முடியும். அகைன் நான் சொல்றேன், இது புஸ்தகம் மாறினதுனால இந்த ஒரு ட்ரபிள் எல்லாருக்குமே இருக்கும். நீங்க அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம், சரியா? சரி சுவாமி, தேங்க் யூ. வெரி குட் வெரி குட். லட்சுமிமா வாசிக்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம். உகாராந்தः ஸ்திரீலிங்கः தேனு சப்தः एकवचनं द्विवचनं बहुवचनं प्रथमा विभक्तिः धेनुः धेनु धेनवः संबोधन प्रथमा विभक्तिः हे धेनो हे धेनु हे धेनवः द्वितीया विभक्तिः धेनुं धेनु धेनुः तृतीया विभक्तिः धेन्वा धेनुभ्यां धेनुभिः चतुर्थी विभक्तिः
देन्वै देनवे धेनुभ्यः पंचमी विभक्तिः देन्वाः धेनोः धेनुभ्यः षष्ठी विभक्तिः देन्वाः धेनोः धेन्वोः धेनूनाम् கரெக்ட். அப்புறம் ஷஷ்டி தானே படிச்சேன். சப்தமி வாசிக்கணும். सप्तमी विभक्ति देन्वां देनौ देन्वोः धेनुषु एवं तनु ईषु रज्जु चंचु प्रभूतयः प्रभृ ஆமா பிரபுதயः வெரி குட் நல்லா வாசிங்க பாத்தா. Thank you. வெரி குட். அடுத்தது சுபாஷினி அம்மா. நீ சொல்றது. சொல்லுங்கம்மா. கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க. பண்றேம்மா. அந்த இப்ப நீங்க இதுல இருந்து பிரதமா விபக்தில இருந்து வாசிக்கலாம். ஓகே. உகாராந்தः ஸ்ரீலிங்கः धेनु शब्दः एकवचनं द्विवचनं बहुवचनं प्रथमा विभक्तिः धेनु धेनवः संबोधन प्रथमा विभक्तिः हे धेनु हे धेनवः तृतीया विभक्तिः धेनुः तृतीया विभक्तिः धेनवा धेनुभ्यां धेनुभिः चतुर्थी विभक्तिः धेनौ धेनै धेनवे धेनुभ्यां இல்ல அது இருங்க குருஜி மாட்டுவர். இருங்க, அவரது ஏதோ நீங்க படிக்கிறது வால்யூம் கேட்கல போல இருக்கு. இருங்கோ, அது சதுர்த்தி விபக்தியில அது தேன்வை தேன்வை தேனவே தே சொல்லணும் ஃபோர்த், அதனால தேனவை தேன்வை தேன்வே தேனுப்யாம் தேனுபயஹ. கரெக்ட்டா? தேங்க்ஸ். ஜி வந்துட்டோம். அவர்தான் திருத்தணும். எனக்கு ஏதோ அது ஏதோ பேசுறது கேக்குறதா? இப்பதான் கேக்குறது சுவாமி. இல்லம்மா, நடுவுல ஒரு போன் பாடசாலையில இருந்து அதான் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. அம்மா சுபாஷினி அம்மா, எஸ் ஜி, நீங்க திருத்தியால திருப்பி வாசிங்கம்மா. ஓகே ஜி. தேன்வா தேனுப்யாம் தேனுபிஹி. கரெக்ட். चतुर्थी विभक्तिः धेन्वै धेनवे धेनुभ्यां धेनुभ्यः. करेक्ट. पंचमी विभक्तिः धेनवा धेन्वाः धेन्योः धेनुभ्यां धेनुभ्यः. षष्ठी विभक्तिः धेन्वाः धेन्योः धेनयोः धेनूनां. करेक्ट. धेन्वाः धेनोः धेन्वोः धेनूनां. वेरी गुड. सप्तमी विभक्तिः धेन्वां धेनौ धेनवोः धेनुषु. வெரி குட். நன்னா பாத்தீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட். போதுமா, அது வரைக்கும் போதும். வெரி குட். அடுத்தது யதீந்திரன், வாசிக்கிறியாப்பா? கொஞ்சம் ஸ்லைட் பண்ணிக்கோங்க. பண்றேன்டா கண்ணா. வெரி குட் பாய். उकारान्तः स्त्रीलिङ्गः धेनु शब्दः एकवचनं द्विवचनं बहुवचनं प्रथमा विभक्तिः धेनुः धेनु धेनवः संबोधन प्रथमा विभक्तिः हे धेनु हे धेनवः. द्वितीया विभक्तिः
धेनुं धेनु धेनुः வெரி குட். तृतीया विभक्तिः धेन्वा धेनुभ्यां धेनुभिः चतुर्थी विभक्तिः धेन्वै धेनवे धेनुभ्यां धेनुभ्यः வெரி குட், வெரி குட். पंचमी विभक्तिः धेन्वाः धेनोः धेनुभ्यां धेनुभ्यः षष्ठी विभक्तिः धेन्वाः धेन्वोः धेनूनां இல்லடா, தேன்வாஹ தேனோஹோ தான்டா இருக்கு. धेन्वाः धेनोः धेन्वोः धेनूनां வெரி குட். सप्तमी विभक्तिः धेन्वां धेनौ धेन्वोः धेनुषु வெரி குட் பாய், வெரி குட் பாய். ரொம்ப நன்னா வாச்சவா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். அடுத்தது மாலதிமா. நான் வாசிக்கிறேன் குருஜி. மாலதிமா, இப்போ உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமா கொடுக்க போறேன். என்னது குருஜி? கொடுக்கலாமா? பரவாயில்லையா? ட்ரை பண்றேன் குருஜி. ட்ரை பண்ணுங்க. இப்போ மேல தேனு சப்தத்தை நமக்கு கொடுத்துட்டாமா, ஆமாவா இல்லையா? ஆமாங்க. கீழே ஏவம்னு கொடுத்துட்டு தனுன்னு கொடுத்துட்டாளா இல்லையா? ஆமாங்க. தனுஹு அப்படின்னா உடம்புன்னு அர்த்தம். நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, தனுன்னு பேரு. ஆமா. ஓகே. இப்போ அங்க தேனுக்கு பதிலா தனு அப்படின்றத நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணி சொல்ல முடியுமா? தனு, ட்ரை பண்றேன். தனு, ட்ரை தனவஹா, அது மாதிரி சொல்றேன் குருஜி. சொல்லுங்கம்மா. உகாராந்தக ஸ்ரீலிங்கக தனு சப்தஹ ஏகவச்சனம் திவிவச்சனம் பகுவச்சனம் பிரதமா விபக்திः தனுஹு தன் தேனோ இல்ல, தனு தனு ஹு தனு தனவக தனவக த இல்லம்மா, த தனுஹு 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 தனு தனவக கரெக்ட். संबोधन प्रथमा विभक्ति हे हे तनो हे तनो हे तनु हे तनवः. वेरी गुड. द्वितीया विभक्ति तनु तनुम तेनु तेनु இல்ல தனு தனும் தனு तनुम तनु तनुम तनु तन तनुहु तनुहु. तृतीया विभक्ति तन्वा तन्वा तनुभ्यां तनुभ्यां तनुभिः. करेक्ट, तनुभिः. चतुर्थी विभक्ति तन्वै तन्वो तनवे तनवे तनुभ्यां तनुभ्यः तनुभ्यः. पंचमी विभक्ति तन्वाः 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 तनोः तनुभ्यां तनुभ्यः. षष्ठी विभक्ति तन्वाः तनोः वेरी गुड तन्वोः तन्वोः तनूनां तनूनां. षष्ठी विभक्ति षष्ठी सप्तमी विभक्ति तन्वां तनौ तनौ तन्वोः तन्वोः तनुषु 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 तनुषु. करेक्टा गुरुजी? கரெக்ட்டுமா. வெரி குட், வெரி குட். ரொம்ப நன்னா வாசிங்கோ, ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ குருஜி. தேங்க்யூமா, தேங்க்யூமா. அடுத்தது லக்ஷ்மி கிருஷ்ணகுமாரமா, நமஸ்காரம்.
அடியே நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம்மா. நீங்க இதே மாதிரி தனு சப்தம் வாசிக்கிறீங்களாமா? வாசிக்கிறேன். உகார அந்தக ஸ்ரீலிங்கக தனு சப்தக ஏகவசனம் द्विवचनं बहुवचनं प्रथमा विभक्तिः तनुः तनु तनवः संबोधन प्रथमा विभक्तिः हे तनु हे तनु हे तनव तनुं तनु तनुः तृतीया विभक्तिः तृतीया विभक्तिः तन्वा तनुभ्यां तनुभिः चतुर्थी विभक्तिः तन्वै तन्वे तनुभ्यां तनुभ्यः पंचमी विभक्तिः तन्वाः तनोः तनुभ्यां तनुभ्यः षष्ठी विभक्तिः तन्वाः तनोः तन्वोः तनूनां सप्तमी विभक्तिः तन्वां तनौ तन्वोः तनुषु. धन्यवाद. வெரி குட் எக்ஸலன்ட் வெரி குட். ரமணனா வாசிங்கோ பத்லாஸ். धन्यवाद. ధన్యవాదः. மைதிலி ராமசுவாமிம்மா. அடியே சொல்லுங்க. இப்போ தனு சப்தத்தை 2 பேர் வாசிச்சா. யாருன்னா மாலத்திமா வாசிச்சா, அடுத்தது வந்து லக்ஷ்மிமா வாசிச்சா. கரெக்டா? இப்போ அந்த தனுவுக்கு பக்கத்துல அவன் என்ன கொடுத்திருக்கான்? இஷு ரஜ்ஜு சஞ்சுன்னு கொடுத்திருக்கான் இல்லையா? உங்களுடைய விருப்பம். நீங்க இஷு எடுத்துக்கலாம், இல்லன்னா ரஜ்ஜு எடுத்துக்கலாம், இல்லன்னா சஞ்சு எடுத்துக்கலாம். எது வேணாலும் எடுத்துக்கலாம். எது வாசிக்கப்படும்? சுவாமி அதுக்கு மீனிங் சொல்லுங்களேன். இஷுன்னா என்னது? நான் சொல்றேன், நீங்க முன்னாடி இத முதல்ல வாசிச்சிருங்க. ஓகே சரி, நான் இஷுவே வாசிக்கிறேன். வாசிங்களேன். मुकारान्तः श्रीलिङ्गः इषु शब्दः एकवचनं द्विवचनं बहुवचनं प्रथमा विभक्तिः इषुः इषु इषव इषः इषवः इषवः संबोधन प्रथमा विभक्तिः हे ईशो हे ईशु हे ईशवः द्वितीया विभक्तिः इषुं इषु इषुः तृतीया विभक्तिः इष्वा इषुभ्याम् इषुभिः चतुर्थी विभक्तिः इष्वै इष्वे इषुभ्याम् इष्वेनु வருமானா இஷவேனு வராது. இது பாருங்க. சாரி கரெக்ட் इषवे इषुभ्याम् इषुभ्यः पंचमी विभक्तिः इष्वाः इषोः इषुभ्याम् इषुभ्यः षष्ठी विभक्तिः इष्वाः इषोः इष्वोः इषूणां सप्तमी विभक्तिः इष्वाम् इषौ इष्वोः इषुषु. வெரி குட் நல்லா வாசிங்கம்மா. அடியே. அதாவது இஷுஹு அப்படின்னா அம்புன்னு அர்த்தம்மா. இஷுஹுனா அம்பு. ஓகேவா? புரியுதா? டவுட் இருக்கு இதுல. அடியன். ஹலோ. சொல்லுங்கண்ணா. ஷஷ்டி விபக்தியில இஷு சப்தத்துல வந்து இந்த இது இது பகுவச்சனத்துல எப்படி அது நாதானே அது? ஆமா அது மாத்திக்கணும் இல்லையா? ஆமா, அது டவர்க நகாரம் வந்துரும், அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அச்சா, நீங்க அன்னைக்கு ஒரு 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 ரூல் ஒன்னு சொன்னீங்க இல்லையா? அதாவது ரேக்கும் ஷாக் ரே அண்ட் ஷாக்கும் அந்த மாதிரி. ஓகே வெரி குட். அப்ப இஷு நாம்னு வருமா? ஆமா, இஷு நாம்னு வரும். சரியா? ஓகே ஆமா குருஜி, அது ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன். அது என்ன ரூல் எனக்கு புரியல குருஜி, என்ன சொன்னாங்கன்னு கேட்டாங்க. டவுட். வெயிட் நான் நிதானமா சொல்றேன், ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கோங்களேன். இப்போ இந்த சப்தமஞ்சரி புக் இருக்கு இல்லையா? ஆமா. சப்தமஞ்சரி புக்ல நான் இந்த இடத்துல வரேன். சரியா? இப்போ இங்க எக்ஸாம்பிளுக்கு
ஒரு சப்தம் இருக்கு. ம். இதனுடைய ஷஷ்டி விபக்தியில என்ன இருக்கு இங்க பாருங்க. ம். ஸ்திரியாக, ஸ்திரியோஹோ, ஸ்திரீ நாம். இது என்ன? இது டவர்கத்துல வரக்கூடிய நகாரம். ஆமா நகாரம்னா என்னது? அதுல வரக்கூடிய நகாரம். கரெக்டா இல்லையா? ஆமா தமிழ்ல 3 சுழினா. ஆமா, 3 சுழினா. நம்ம தமிழ்ல கம்பேர் பண்ணீங்கன்னா 3 சுழினான்னு வச்சுக்கலாமே. சரி, இந்த நா இது எப்படா வரும்னா 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது தான் இவர் அப்பியரே ஆவர். புரியுறதா? இவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாரு அப்படின்னா ர அப்படின்ற அக்ஷரம். நம்ம ரேபம்னு சொல்லுவோம். ரேன் இருக்கா இல்லையா? ராமஹா, ரகு, இதெல்லாம் முதல்ல ரே தானே வருது. ஆமா இந்த ரேவை பார்த்த உடனே என் ஃப்ரெண்டு வந்தாச்சு, சஷ்டி விபக்தி பகவஜனத்துல நாம்னு வரணும், நாதான் இவர் ஓடி வந்துருவார். புரியுறதா? ஓகேவா? ஓகே. அடுத்தது ஒன்னொருத்தர் யாருன்னா ஷண்முகா, ஷட்கோணம் சொல்றமா இல்லையா? அதுல ஒரு ஷ இருக்கா இல்லையா? ஆமா இங்க இருக்கு பாருங்க. இதோ இங்க பாருங்க. நான் இங்க இருந்தா கர்சர் மூவ் பண்ண தெரியுறதா? இந்த தெரியல குருஜி. தெரியலையா? இதோ இருங்க ஒரே நிமிஷம். இத பாருங்க. இங்க 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 தெரியுறதா? சரியா காணமே. இதோ கர்சர் தெரியலையா? இவருக்கு சுத்துறது தெரியுறதா? இப்பதான் தெரியுது. இப்ப இந்த இடத்துல சுத்துறதா? ஆமா சுத்துறது அப்படியே வந்து நின்றுதா? ஆமா இந்த இடத்துல ஒரு ஷா இருக்கா இல்லையா? ஆமா ஆமா இந்த ஷாவை நம்ம நாக்க மடிச்சு சொல்லுவோமா இல்லையா? ஆமா இந்த ஷா வரக்கூடிய இடத்துல இந்த டவர்கத்துல இருக்கக்கூடிய இந்த நா இருக்கு பாருங்க. ஆமா பார்த்துட்டே இருப்பார். ஓஹோ, என் ஃப்ரெண்டு வந்தாச்சு, நான் ஓடி வந்துருவேன், இவர் கிடக்கடன்னு ஓடி வந்துருவார். புரியுறதா? அப்போ ர அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரேபம், அந்த ர அப்படின்ற அக்ஷரத்துக்கு ரேபம்னு பேரு. அந்த ர அப்படின்ற அக்ஷரமும் ஷ அப்படின்ற அக்ஷரமும் எங்கெங்கெல்லாம் வருமோ அதுக்கு பக்கத்துல ந அப்படின்ற அந்த ஒரு அக்ஷரம் வரதா இருந்தா தவர்க நகாரம் வராது, தவர்க நகாரம் தான் வரும். புரியுறதா? ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு அதுல இன்னொரு டவுட். நீங்க இந்த ஷ இல்லைன்னா ரேபம், இந்த ர வந்து அந்த வார்த்தையில எந்த இடத்துல வந்தாலும் அந்த இந்த நா தான் வருமா? ஆமா, அதாவது இது எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. சமர்ப்பணம்னு வருதுல்ல, அதெல்லாம் எப்படி குருஜி? அதுலதான் இரு வந்துருதே, ரேபம் வந்து அதனால இந்த நா தான் வரும். ஆமா ஆமா. அப்ப ஷண்முகம்ல இந்த நா வருமா? எது ஷண்முகம்ல இந்த அப்ப பந்துக்கு வரணும். வெயிட் இப்போ ஷண்முகா அது ஷா, அது இல்ல ஷண்முக ஷாதான். வெயிட் இருங்கோல்லப்பா. ஸ்ரீனிவாசன் சுவாமி சொன்னது கரெக்டான ஒரு இது என்னன்னா, ஷண்முகா அப்படின்ற வார்த்தையில ஃபர்ஸ்ட் அக்ஷரம் ஷ. அந்த ஷ அப்படின்றது இந்த பா மாதிரியே ஒரு அக்ஷரம் வந்து நடுவுல ஒரு கோடு வருதா இல்லையா? ஆமா. உங்களுக்கு புரியறதுக்காக அதை சொல்றேன். புரியுதா? அந்த ஷ வருதா இல்லையா? புரியுது. அதுதான் முதல் ஷண்முகால அதுதான் முதல் அக்ஷரம். புரியுறதா? இந்த முதல் அக்ஷரம் இந்த ஷாவை பார்த்த உடனேவே இந்த நா ஓடி வந்துரும். சரியா? நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா இல்ல ஓரளவு தெளிவுபடுத்தினா? ஆமா, சரியா? இப்போ திருப்பி நம்ம இங்க பேக் டு ஸ்கொயர் ஒன் வரலாம். இங்க வரலாம். இங்க பாத்தீங்கன்னா இங்க தேனு நாம் அப்படின்னு இருக்கே அப்படின்னா இந்த இடத்துல வாய்ஸ் பிரேக் ஆகுதா? யார் கேட்கலையா? இல்ல கேக்குறது. இந்த ந இது எதுவுமே அந்த டவர்க நக்காரத்துடைய ஃப்ரெண்டு கிடையாது. ஆமாவா இல்லையா? அதனுடைய ஃப்ரெண்டு 2 பேர் தான். ரேபம் ஒண்ணு வந்து ஷ. புரியுறதா? அது 2 வந்ததுன்னா இங்க இந்த நாவே மாறி இருக்கும். புரியுறதா? அதனாலதான் நம்ம ராம சப்தம் சொல்லும் போது, ரமா சப்தம் எல்லாம் சொல்லும் போது பார்த்தோம்னா ராமசிய ராமயோகோ ராமானாம் அந்த டவர்கனக்காரன் தான் வந்திருக்கும் அந்த இடத்துல. புரியுறதா? அதுதான் நான் இப்ப சொன்னேன். புரியுறதா? புரியுது. சரி, இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நீங்க
அப்பப்ப பார்க்கும்போது நிதானமா 1-2 விஷயங்களை பொறுமையா எடுத்துட்டா கூட போதும். இது எல்லாத்தையும் போட்டு நீங்க மண்டையில போட்டு குழப்பிக்க வேண்டிய தேவையே கிடையாது. புரியுறதா? ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்களே இதெல்லாம் புரிஞ்சுருவீங்க. ஓ, இதான் இவருடைய காம்பினேஷன், இதான் இவருடைய. இப்ப நான் சொல்றேனே, நான் இப்ப சொல்லும்போது என்ன சொல்றேன், இவரும் அவரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவர் வரும்போது இவர் வருவார், இவர் வரும்போது அவர் வருவார். இது 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 ஆக்சுவலா இது திஸ் இஸ் நாட் த ரைட் ஆன்சர் டு சே. நான் இது மாதிரி உங்களுக்கு சொல்லக்கூடாது ஆக்சுவலா. புரியுறதா? ஏன் அது மாதிரி சொல்றேன்னா, அது டக்குன்னு உங்க மனசுல போய் சேருன்றதுக்காக தான் சொல்றேன். புரியுறதா? இதுக்கு இது ஏன் இது மாதிரி இருக்குன்றதுக்கு ஒரு வியாக்கரண ரூல் இருக்கு. புரியுறதா? நான் சொல்றது புரியுறதா உங்களுக்கு? ஆனா அந்த வியாக்கரண ரூல் பிரகாரம் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு அது புரியாது. என்னடா இது, என்னமோ அந்த அதுக்கு பேர் சூத்ராணின்னு பேர். அதெல்லாம் ஒரு ஃபார்முலா, சூத்திரம்னு பேரு. ஒரு சூத்திரமா எடுத்து சொல்லும் போது அது புரியாது. புரியுறதா? அதனால நீங்க ஈஸியா புரிஞ்சுக்க வேண்டியது என்னது, ர அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரேப்பமும் ஷ அப்படின்ற அக்ஷரமும் எங்கெல்லாம் வருமோ அதுக்கு அப்புறமா வரக்கூடிய, இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் நீங்க, அதுக்கு அப்புறமா வரக்கூடிய, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நான் எப்படி வரணும்லாம் கேட்கக்கூடாது. புரியுறதா? இந்த 2 அக்ஷரமும் வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு நகாரமானது வந்துன்னா அது டவர்க நகாரம் தான் வரும். புரியுறதா? ஒரு வார்த்தை சொல்லுங்க அந்த ஷூ வச்சு. எது? சண்முகம் ஷ வச்சு இன்னொரு வார்த்தை சொல்லுங்க. நிறைய இருக்குமா அது மாதிரி. இப்போ ஷட்கோணம் அப்படின்ற வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷட்கோணம் அப்படின்ற இடத்துல ஒரு நா வரதா இல்லையா? அந்த நா வந்து டகாரம். ஆமா, டவர்க நகாரம் தான் வரும். இப்ப அந்த ஸ்பெல்லிங் உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்களேன் குரூப்ல. ஆமா, இந்த கோத்திரம் ஒண்ணு இருக்கு இல்லையா, சடமர்ஷனம். அடி பிடிக்கிறாரு பாருங்க. வெரி குட். இங்க பாருங்க, இப்ப இந்த வந்து ஷட்கோணம் நம்பிச்சிருக்கேன் பாருங்க. இதோ இருக்கு ஷட்கோணம். இது ஆக்சுவலா இது வந்து சான்ஸ்கிரிட் டைப்பிங். இது ஆக்சுவலா இது ஒரு கீபோர்டு. நான் இந்த கீபோர்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ஷ இட்டு கோடு போனவே நான் போடவே அந்த தான் வந்துரும். ஓகே, அது ரூல். புரியுறதா? அதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது என்ன, இந்த ஷாவும் அந்த அதுக்கு அப்புறமா வரக்கூடிய எழுத்து நாவா இருந்தா அது டவர்க நகாரம் தான் கண்ண முடிந்து எழுதலாம். ஓகே.